தலைக்கு மேலே சுற்றி நிற்குது, நிறையா இருக்குது பொழுகுது. இது என்ன பறவையா இருக்கும்? குருவியா? ஹோய், சரி அப்படியே மூவ் பண்ணலாம். அந்த பானை ஒன்றும் அப்படியே இருக்குது, யாருமே வரல அப்போ இது வரைக்கும். God. இது எப்படி இடிஞ்சு வந்துருக்கு பாருங்களேன். அன்னைக்கு வரப்ப நல்லா தானே இருந்துச்சு. மை காட். அடுத்த வீடு பார்த்துட்டு அங்கே வந்து இன்ட்ரோ பேசிடலாம். டார்ச் லைட் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன், எல்லாம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஐயோ, இங்கே பேசிடலாமா? எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால நம்ம சேனல்லையே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச மாயா அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாயா வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து உங்களோட ஃபேவரட் வீடியோ எதுன்னு சொல்லி கேட்டா மாயா அப்படின்னு தான் நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து எல்லா வீடியோஸ்க்குமே வந்து யாராச்சும் ஒரு 5 பேர் 10 பேருன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, மாயாக்கு என்ன தேவையோ அதை நீங்க நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஃபைனலா வந்து இந்த லொகேஷனுக்கு வந்து நான் மட்டும் வரல, நானும் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சனும் வந்திருக்காரு. அவரு வந்து நான் இப்போ உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களோட எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் மேற்கொண்டு அடுத்த வீடியோஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஓகேங்களா? வீடியோ வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ மூலியமா உங்க எல்லாருக்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் வந்து புது ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஒர்க் டென்ஷன்லேயே வந்து இதுவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவும் எஃபர்ட் போட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடம் வந்து டிராவல் பண்ணி வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ அதையும் மீறி வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்.
உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த லொகேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எல்லாம் உங்க எல்லாருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஃபைனலா வந்து சில வண்டிகாரெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மைன்யூட்டா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து தவிர்த்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோ மட்டும் என்ன நடக்குதுன்றத மட்டும் நீங்க பாருங்க. எனக்கும் பல மாசம் கழிச்சு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ரொம்பவும் ஈகரா இருக்கு. பார்ப்போம். ஸோ இப்போ அந்த அவர் வந்து பேச போறாரு. ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? வாங்க. டாடா. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து மஞ்சு ப்ரோ நான் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே மஞ்சு ப்ரோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவருமே வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ சொல்லுங்கள், ஃபைனலாக வந்துட்டோம். சரி ப்ரோ, எடுக்கலாம், பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரே வார்த்தை தான் ப்ரோ உங்ககிட்ட பிடிச்சிருக்கிற ஹைலைட்டு. ஸோ நம்ம வீடியோ போட்டு மாத கணக்காச்சு ப்ரோ. இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஆடியன்ஸுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். சரி, நம்ம ஹாரர் ஃபேமிலிக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ தட்டி தூக்கிடலாமா? ஓகே ஓகே ப்ரோ. புரியும். ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லா வீடியோக்குமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் தான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹார்ட் டச்சிங்கான ஒரு வீடியோ. என்னோட தோழி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஓகேவா? மாயா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறுபடியும் என்னோட தோழியை நான் பார்ப்பேனா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதே போல் நம்புங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எனக்குமே தெரியல. ஸோ பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? இது உள்ள ஏதோ கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பெருக்கி க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. வெளியிடுச்சு. ஆமாம், வெளியே கேட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்துக்கலாங்க. கம்மி ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தானே வரீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம் வரீங்களா? போன வாட்டி நம்ம ஒரு டைம் வந்தோம்ல. ஆமாம் ப்ரோ, அன்றைக்கி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு கேப்சர் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? இருக்குது. ஓகே சரி, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க தானே? ஓகே ஓகே. இல்லை பேசுகிறதே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பேசுறியா ப்ரோ, அதுக்கு கேட்டேன். இப்போ சவுண்ட் வந்துச்சு இல்லையா, அதனால. சரி பார்த்துக்கலாம் விடு ப்ரோ. ஓகே. ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு போன டைம் வந்து பார்க்குறப்போ இந்த பிளேஸ் எல்லாம். இப்போ வந்துட்டு இங்கே இந்த ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொன்னால
அது ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு போயின்னு இருக்கிறாங்க நைட் ஷிஃப்ட். ம். இந்த பக்கம் வண்டிங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ப்ரோ. என்ன ஒன்றுனாக்கா ம். சவுண்டுங்க கேட்கும், வண்டி சவுண்டு. அது ஆமா. நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இந்த நாய்ஸ் ரிமூவர் போட்டு நான் அதை அவாய்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே ப்ரோ. ஐயோ அப்பா கரண்ட்டு. செடிங்க ரொம்ப வளர்ந்துருக்கு டைம். இப்படி போனோம்னாக்கா அப்படி சுற்றின்னு போகணும். பக்கத்தில் ஸ்டெப் இருக்குது, படிக்கட்டு. ஓகே. இப்படி மேலே ஏறி அப்படி போயிட்டு இப்படி கீழே வரணும். ஓகே ப்ரோ. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக செடி மூடி இருக்கு. ம். வாங்க பார்த்து வாங்க. ம். மேலே ஏதோ சவுண்டு கேட்ச்சு மைல்டாக. ம். மைல்டாக ஏதோ டொக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்ச்சு. சரி வாங்க போகலாம். ப்ரோ இங்கே இருங்க, இங்கே நில்லுங்க. ம். என்ன இருக்கீங்களா மேலே? என்னன்னா வெளில வந்துருங்க. இங்க நாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். யாருன்னா இருந்தா தயவு செஞ்சு வெளில வந்துருங்க. உஷா மெதுவாங்க. மேலே வரப்போ லைட்டு வந்து பார்த்து உஷார். ஏன்னா மெயின் ரோடு இருக்குது. ஓகே. போலீஸ் ரவுண்ட்ஸ் வர டைம் யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். சரி. நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. வாங்க. பேர் சரி வாங்க போகலாம் சீக்கிரம். ஏன்னா டெரஸில் இருக்கிறோம், மொட்டை மாடியில். யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். இங்கேயும் போக முடியுமான்னு டவுட்டு. செடிங்க மூடி இருக்குது. வாங்க போகலாம். செடிங்க தான் வச்சுக்கிறேன். ஊரில் இருக்கிற குப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. ம். அதான் ப்ரோ
வழி இருக்கு வாங்க. ம் சரி. ஏதோ அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்குது. தான் கேட்குது ப்ரோ உள்ள. ரொம்ப மைல்டாக மெதுவாக கேட்குது. யாரு? யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? உள்ள இருந்தா குரல் கொடுங்க. நான் தனியா உள்ள போறேன். சரி. நீங்க வந்து இங்க நின்று கேப்சர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? என்னாச்சிங்களா உள்ள? சாமி படம்லாம் இருக்கு. சவுண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. கேட்சா ப்ரோ சவுண்டு? சவுண்டு கேட்சா உங்களுக்கு? ம் யாரும் ஸ்டே பண்ணுறதுக்கான அறிகுறி இருக்குது. ம் இங்கே உள்ள உள்பக்கம் ம் தொடப்பம், ம் அப்புறம் படுக்கிற மாதிரியான மேட்டு ம் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. யாரும் தங்குறதுக்கான அறிகுறி இருக்குது ம் இந்த ரூமில். ம் இப்போ தான் ஆக்டிவிட்டீஸ் மைல்டாக ஸ்டார்ட் ஆகுது. ம் ஒரு வேலை பண்ணலாம். சொல்லுங்க. நம்ம வந்து மாயா வீட்டுக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. சரி. பக்கத்தில் ம் அங்கே போயிட்டு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ம் அதை வந்து நம்ம ஹாரர் ஃபேமிலியும் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு சரி. அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். ம் அது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ம் ஓகே, ஒரு ட்ரை தான், ஒரு முயற்சி தான், அது அவ்வளோதான். ஓகே. ஓகேவா? ஏதாச்சும் ஏடா கூடாமல் ஆச்சுனாக்கா உடனே கிளம்பிடலாம். சரி ப்ரோ.
இங்கே போகலாம், வழி இருக்கும். ம் சரி வாங்க. ம் ப்ரோ ம் என்ன நடந்தாலும் சரி ப்ரோ, ம் இன்றைக்கி பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகக்கூடாது. சரி ப்ரோ. பார்த்து வாங்க. சடனாக ம் இங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மரத்துக்கிட்ட. ம் பார்த்தீங்களா, நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ நான் பார்க்கல. நான் இங்கே பார்த்துன்னு இருந்தேன். சரி வாங்க. ஆகுதா போகிறதுக்கு? ம் ஃபைனலாக மாயா வீட்டுக்கு வந்துட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ, சரி ப்ரோ, நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன். வா ப்ரோ, வா ப்ரோ. மாயா, நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து உங்க கூட நான் பேசி உங்களை வந்து இந்த உலகத்துக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். வலது கால் எடுத்து வச்சு உள்ள போகலாமா? ஓகே. ப்ரோ, அப்பயே வந்து அந்த ஒரு சவுண்டு கேட்சில்ல, அழுகுற மாதிரி அந்த வீட்டில், ஆமாம். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பக்காவாக வந்து ஒரு பொம்பளை குரல் மாதிரி தான் கேட்சி. உனக்கு கேட்சா இல்லையா ப்ரோ? லைட்டாக கேட்டுச்சு ப்ரோ. நான் எங்கோ வெளியே தான் இருக்கேன்னு நினச்சிட்டேன். வெளியில் தான் யாரும் அழுகுற மாதிரி கேட்குதுன்ட்டா? ஆமாம். எனக்கு ஆனால் என்னால் வந்து அவ்வளோ ஷுவராக கூட சொல்ல முடியல. ஆனால் தெளிவாக நான் கவனிச்சது வந்து ஒரு பொம்பளையோட குரல் தான் அது. சவுண்ட் வந்துச்சு. வந்துச்சுல? காற்றே இல்லையே ப்ரோ. காற்றே இல்லை, ஒரு இலை கூட அசையில. ம் ஆனால் உன் சட்டையில் மட்டும் பேட்ச் மாதிரி இலை குத்தி நிற்கிற பத்தியா? எங்கே எங்கே அங்கே கழுத்துக்கிட்ட பேர் தெரியலையே. அது தெரியலையா? அங்கே பாரு ப்ரோ. ஆஹா. ஓகே, சரி, ஒரு வேலை பண்ணுவான். ம் சொல்லுங்க ப்ரோ. இந்த ரூம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம் இருக்குது. மாயாவோட கை இந்த ரூம்ல இருந்து தான் வெளியே வந்துச்சு. ம் சரி ப்ரோ. ஒருவேளை இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மாயாவோட வீடு. இதை பண்ணி வச்சுக்கிறேங்க. அங்கே பாருங்கள், மேலே ரெட் கலரில். அதை நான் அன்றைக்கே பார்த்தேன். நான் அது என்னன்னு சொல்லி தெரியல. அது சும்மா கை வைக்க வேணான்ட்டு தான் நான் அப்படியே விட்டுக்கிறேன். இது ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? அன்றைக்கி வந்து மாயா அங்கே நான் உட்காந்து அந்த நைட் விஷன் கேமரா வச்சுட்டு, அப்போ இந்த ரூம்ல இருந்து தான் மாயாவோட கை இப்படி வெளியில வந்துச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் மாயாவோட வீடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த வீட்லேயும் வந்து எனக்கு அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் சரி எதுவுமே எனக்கு தெரியல.
அந்த டைமில் வந்து மஹி வந்து வந்திருந்தான். ம் கன்னடா பேய் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும்ல, ம் அவன் வந்திருந்தான். அந்த டைமில் வந்து அவனுக்கு பயங்கரமாக நடந்துச்சு அந்த வீட்டில். ம் ஆனால் இங்கே வந்து எனக்கு வெறும் சவுண்டு கேட்டுச்சு. ப்ளஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லை. ம் அது வந்து என்னோட கையை டச் பண்ண அந்த ஒரு ஃபீல் எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. ம் நானே எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. ம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அந்த விஷயத்தை வச்சு மாயா கிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம். ஓகே ஓகேவா? ஸோ கைஸ், அதாவது வந்து இப்போ ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நானும் மஞ்சு ப்ரோவும் வந்து இங்கே மாயா கிட்ட வந்து நான் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு மாயாவை வந்து முழுசாக உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு முயற்சியோட தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இறங்கியிருக்கேன். புரியும்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, அன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் கையை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறது என்னென்னா, மாயாவோட முகத்தை இங்கே எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். பார்ப்போம் ப்ரோ. கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம் ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து கேமரா வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல நானும் மஞ்சு ப்ரோவும் வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ப்ரோ நீங்கள் பண்ணிடுங்க, நான் பக்கத்து வீட்டில் போயிட்டு பார்த்துன்னு வரேன். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற? இல்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு வரேன். நீங்கள் இருங்க. தனியாக போக போகிறீங்களா? ம் போயிட்டு வரேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எனக்கு ஷாக்காக இருக்குது. இல்லை பரவாயில்ல, போயிட்டு வரேன் நான், நீங்கள் இருங்க இங்கே. நான் மட்டும் அந்த ரிச்சுவல் பண்ணணும். ம் சரி பண்ணுங்க. போயிட்டு வரீங்களா? ம் சரி. ஷோர் தானே? ஷோர். ஓகே, எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. ம் சரி. தூரம் போயிடாதீங்க. சரி ஓகே. சுற்றி காடாக இருக்குது. சரி ப்ரோ. ரொம்ப தூரம் போயிடாதீங்க, உஷாரு. ம் ஓகே. ஓகேவா? ஸோ கைஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மஞ்சு ப்ரோ வந்து முறையாக வந்திருக்கிறதுனால தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்றாரு. இது ஒரு நல்ல விஷயமா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப தூரம் போயிட்டாக்கா நல்ல விஷயம் கிடையாது. பக்கத்திலே இருந்தாக்கா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போயிடாதீங்க. சரி ப்ரோ. ஓகேவா? ஓகே. ம் ஓகே. ஸோ கைஸ், இப்போ வந்து அந்த ரிச்சுவல் என்ன ஏதுன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து இப்போ அந்த ரிச்சுவல் வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு கேண்டில் ரிச்சுவல் தான். இந்த கேண்டில் ரிச்சுவலில் வந்து ஒரு ஆன்மா கூட நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப பேசிக் சிம்பிளான ஒரு மெத்தடு. இதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா? ஹாண்டட் பிளேஸில் எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வேணும்னா வீட்டில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு கேண்டில் இருக்குது இப்போ என் கையில். ஓகேங்களா? இந்த கேண்டலோட நான் இன்னொரு விஷயமும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் போக போக சொல்கிறேன். இப்போ இந்த கேண்டலை வந்து நம்ம லைட் அப் பண்ண போகிறோம். லைட் அப் பண்ணிவிட்டு நம்ம மனசில் எந்த ஆன்மாவை வந்து நம்ம கூப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த ஆன்மாவை வந்து நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பெருசாக உப்பெல்லாம் போட்டு மஞ்சள், மிளகா, குங்குமம், சம்திங் அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய பிளாக் மேஜிஷியன் எல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு கேண்டில் ரிச்சுவல் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்ப்போம். ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது கைஸ். சம்மந்தமே இல்லாமல் கேட்குது. ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது. சத்தம் நின்றுச்சு. பார்த்துக்கலாம். என்ன எப்படி இருக்குது இங்கே எல்லாம்? தைரியமாக வந்துட்டோம். இந்த பக்கம் மரங்கள்லாம் ஊண்டுக்குது. போகலாமா? இல்லை வெளியே இருக்குதா இல்லைன்னு தெரியலையே.
ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து கேண்டலை வந்து நான் லைட் அப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. தர்காவில் போய் மந்திரிச்ச ஒரு அத்தர் இது, ஓகேங்களா? ஒரு அத்தர்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து பொதுவாக ஜின்களுக்காக தான் பயன்படுத்துவாங்க. கெட்ட ஜின்களை வந்து நம்ம பக்கம் இருந்து தள்ளி இருக்கிறதுக்காக இந்த அத்தரை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அத்தரை வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு ஆபத்தான விஷயமும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து எந்த ஒரு ஆன்மாவும் வந்து நம்ம கண்மூடித்தனமாக நம்புறது ரொம்ப ரொம்ப ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். என்னதான் வந்து மாயா என்னை வந்து நண்பராக ஏற்றுக்கிட்டா கூட எனக்கு அந்த நம்பிக்கை வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த அத்தரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த அத்தரை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓடு, ஓகேங்களா? இந்த தேங்காய் ஓட்டில் வந்து இந்த அத்தரை வந்து நான் ஒரு 3 ட்ராப் நான் உள்ளே விட போகிறேன். இதுக்குள்ளே ஒரு 3 ட்ராப் விட்டுட்டு மாயாவை நம்ம கூப்பிடலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லி என்னோட உள் மனசு சொல்லுது. ஒரு முயற்சி தான், பார்ப்போம். ஸோ ஃபைனலாக 3 ட்ராப் நம்ம இதுக்குள்ளே விட்டாச்சு. இப்போ நான் மாயாவை கூப்பிட போகிறேன். வழியே இல்லைங்க போகிறதுக்கு. எப்படி போகிறது? குடிஞ்சு போகணுமா? மாயா, இப்ப என்ன சுத்தி நீங்க இருந்தீங்கன்னா இப்ப நீங்க என் பக்கத்துல வரலாம். உங்களை பார்க்கத்தான் ரொம்ப தூரத்துல இருந்து நானும் மஞ்சு ப்ரோவும் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆனா இப்ப உங்களை பார்க்க நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். என் முன்னாடி நீங்க வரலாம். ஐயோ, எப்படி போகிறது என்ன தெரியல. வழியே இல்லையேங்க. உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என் பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களை நான் பார்த்துட்டு இந்த கேமரா மூலியமா என்னோட குடும்பத்துக்கு உங்க எல்லாருமே நான் காட்டிட்டு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவேன். சரியா இருக்குது. மாற மாட்டோம். அவ்வளோ பெருசா
சரி போய்க்கலாம். யாருமே இல்லை. யாரு? மாயா? யாரும் இல்ல? சவுண்ட் வந்துச்சுங்க. ஹலோ, ப்ரோ சவுண்டாக இருக்குது. ப்ரோ 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 பாருங்க ப்ரோ. ப்ரோ என்னாச்சு? என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, குளிர்ச்சி அத்தான் உட்காந்து நெருப்பு காய வச்சுன்னு வரோம். சரி சரி வாங்க போகலாம், வாங்க டைம் ஆச்சு. வாங்க ப்ரோ. ஓ டைம் ஆயிடுச்சா? டைம் ஆச்சு, வாங்க போகலாம். எங்கே உட்காந்துக்கிறேங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த குளிர்ச்சி சரி அதான் வந்தேன். சரி வாங்க போகலாம், வாங்க போகலாமா? என்னாச்சு? ஏன் ப்ரோ? போகலாம் ப்ரோ. சரி வாங்க போகலாம், வாங்க வாங்க ப்ரோ. துணியில் அப்படியே ஆயிடுக்குது. சரி வாங்க போகலாம், வாங்க. ஃபோனெல்லாம் எங்கே இருக்குது? நீங்கள் எங்கன்னா அங்கே போனீங்க? ஏன் என்ன நடந்துச்சாண்ணா? ஒன்றும் இல்லை, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டுக்கிறீங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ, நான் இப்போ தான் வந்தேன் அங்கெல்லாம் போயிட்டு. சரி வாங்க போகலாம், வாங்க. கேண்டில் ஆஃப் ஆகிட்டுக்குது. ஆமாவா? ஆ காற்று வச்சு அதான் ஆஃப் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? நீங்கள் இங்கே உட்காந்து அங்கே எங்கே போனீங்க ப்ரோ? வா ப்ரோ போகலாம். என்ன ஆச்சு ப்ரோ? ப்ரோ தலை பயங்கரமாக வலிக்குது ப்ரோ. சரி அது எடுத்துக்கோங்க போகலாம் ப்ரோ. அத்தார் எடுத்துக்கோங்க போகலாம். அது எடு ப்ரோ, போகலாம். நீ எடு ப்ரோ. ஏன் ப்ரோ? நீ எடுத்துக்கோ.
ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோ போகலாம். நீ எடுத்துக்கோ. ப்ரோ ஏன் என்ன ஆச்சு? கரெக்டாக இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் ஆகும் ப்ரோ, எடுத்துக்கோ ப்ரோ. ப்ரோ கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ, என்ன எதனா நின்றுச்சா என்ன? ஒன்றும் இல்லை ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோ, நீ தான் எடுத்துன்னு வந்தது. நீ எடுத்துக்கோ ப்ரோ எடு ப்ரோ. வேணாம், நீ எடுத்துக்கோ. எனக்கு ஏதோ வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. டைம் ஆச்சு, சீக்கிரமாக எடு ப்ரோ. ப்ரோ சீக்கிரமாக எடு ப்ரோ, அது போகலாம். ப்ரோ உங்களுக்கு தான் சொல்கிறேன், எடு ப்ரோ. நீ எடு. நீ எடு ப்ரோ போகலாம். ஆனால் எடுக்கக்கூடாது. நான் எடுக்க மாட்டேன். ஏன் ப்ரோ? ப்ரோ ஏன் ப்ரோ பண்ணுற ப்ரோ? நான் எடுக்கக்கூடாது, எடு ப்ரோ. நான் எடுக்க மாட்டேன். ஓ உனக்கு எதுவும் ஆயிடுக்குது ப்ரோ? ஏன் தலை வலிக்குதாண்ணா? ப்ரோ ஏன் ப்ரோ அப்படியெல்லாம் பண்ணுற? என்னை விட்டு வெளியே போ. ப்ரோ ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஏந்திரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஏந்திரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஏந்திரு ப்ரோ. ப்ரோ ஏந்திரு ப்ரோ போகலாம். ப்ரோ 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 ஏந்திரு ப்ரோ. உடம்பு ரொம்ப வலிக்குது. சரி போயிடலாம், ஏந்திரு ப்ரோ. இங்கே இருக்கிறது வேணாம், வா ப்ரோ. ப்ரோ ஏந்திரு ப்ரோ, வா ப்ரோ. நிதானமாக ஏந்திரு, வா வா போல வா. வா ப்ரோ. ப்ரோ பாரு துணியில் எப்படி அடிக்க வரும். வா வா ஏந்திரு. இங்கே இருக்கிறது வேணாம், போயிடலாம். ஏந்திரு போயிடலாமா? பாரு